வெல்கம் டு புறா நண்பன். நீங்கள் பார்க்குறது புறா நண்பன் யூடியூப் சேனல். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புறா ஏன் முட்டையில் உட்கார மாட்டேது அப்படின்ற டைட்டில் தான். அது என்ன காரணம்னா, ஒரு புறா ஃபஸ்ட்டு முட்டை இட்டு எப்படி இருந்தாலும் 2வது முட்டை இடுற வரைக்கும் உட்காராது. அந்த முட்டை மேலே தான் நிற்கும். ஒரு வேளை மேல் உட்காரும், சில நேரத்தில் மேலும் உட்காராது, முட்டை மேலே தான் நிற்கும். மற்றபடி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே 2 முட்டையை விட்டுட்டு 2 முட்டையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பெண் உட்காருது, ஆண் உட்காரலன்னா ஆணை மாற்றி பாருங்கள். அப்படி ஆண் உட்காருது, பெண் அரைகுறையாக உட்காருது அப்படின்னா பெண்ணை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக உட்காரும். அப்புறம் முட்டை தோல் முட்டையாக விடுது அப்புடின்னா கொஞ்சம் நெய் கலந்து வைங்க. வைட்டமின் சத்து குறைவாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொன்னதை கண்டினியூவாக ட்ரை பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். அப்புறம் அடிக்கடி முட்டை வைக்கும், கரெக்டாகவும் அடகாக்கும். முக்கியமாக நெல் போடுங்க. ஏன்னா கொழுப்பு சத்து அடைச்சிருந்தா முட்டை விடாது. நெல் போடுங்க. முக்கியமாக நெல் ரொம்பவே முக்கியம். நெல் போடுங்க. இன்னொரு விஷயம் புறா முட்டை இட்ட பிறகு அடிக்கடி சின்ன பசங்களை வச்சு தொட்டு பார்க்கக்கூடாது. நீங்களே இருந்தாலும் முடிக்கடி புறாவை கிளப்பி விட்டு பார்க்கறது அப்படி இருந்துச்சுன்னா அது பயந்துட்டு மறுபடியும் முட்டையில் உட்காராம போயிடும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்கள் கூண்டுக்கு பூனை, பெருச்சளி, காக்கா தொல்லை இருந்தாலும் முட்டையில் உட்காராமல் போகலாம். ஆனால் அந்த ஒரு முட்டையில் உட்காருது ஒரு முட்டையில் உட்காரலன்னா அந்த முட்டையில் கரு இல்லை அப்புடின்னு அந்த புறா அந்த முட்டையை பற்றி விட்ருக்கலாம். நீங்கள் அந்த முட்டையை செக் பண்ணி பாருங்கள். அந்த முட்டையை செக் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோ வரும். கரு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது அடுத்த வீடியோவில் வரும். முக்கியமாக கூண்டுக்கு பூனை, பெருச்சளி, காக்கா இது 3 வராமல் பார்த்துங்க. காக்கா வந்தால் முதல்ல முட்டையை தான் சாப்பிட பார்க்கும். அதுக்கப்புறம் முட்டை, குஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். பெருச்சளிங்கிறது பெரிய பெருச்சளி பார்த்திங்கன்னா புறா வரைக்கும் பிடிக்கும். என்கிட்ட அந்த ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு. புறாவை அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடும். பூனையும் அப்படி தான். பூனையை பார்த்தாலே புறா கூண்டுக்குள்ளே ஏறாது. அது நீங்கள் கூண்டை எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புறா முட்டையில் உட்கார போட்டதுன்னா நீங்கள் பெண்ணை மாற்றி பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஆணை மாற்றி பாருங்கள். அந்த வேலையை முடித்தாலே முக்கால்வாசி வேலை உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.